வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையோட ஹால் டிக்கெட் சம்மந்தமான நியூஸ் தான். ஸோ இன்றைக்கி இன்றைய டேட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் கட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 21/6/2024. ஸோ இன்றைய தினம் வந்த நியூஸ் கட் தான். நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் செய்வதற்கான அறிக்கை. அதாவது நம்மளுடைய ஹால் டிக்கெட் எப்போ வரும்னா தொடர்ச்சியான கேள்விகள். ஏன்னா எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஹால் டிக்கெட் வருமான்ற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் ரெக்யூர்மெண்ட், அந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர் அதை நம்ம படிக்க தேவையில்லை. அதாவது தேதி 27/2/2024 பிரிச்சிருக்க என்ன இந்த டேட்டும் பார்த்தீங்க. அது நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, பெருநகர சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் ஆகியவற்றில் காலியாக உள்ள 2455 பணியிடங்களை நேரணி நியமன முறை மூலம் நிரப்புவதற்கான 2024-25 ஆண்டிற்கான போட்டித் தேர்வுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் தெரியும். OMR அடிப்படையிலான தேர்வுக்கான தேதிகள் 29 மற்றும் 30ஆம் தேதிகள் மற்றும் 6ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ததா 22 முதல் நுழைவுச்சீட்டு, அதாவது 22/6/2024 முதல், அதாவது நாளைய தினம். இதுதான் நமக்கு மெயினான ஒரு விஷயம் அப்படின்றது. நாளைய தினத்திலிருந்து நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் அப்படின்றது வெளியிடப்படும். அதுவும் யூ கேன் அப்ளை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன வெப்சைட் கொடுத்தீங்களோ அதிலேயே போயிட்டு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். தேர்வு மையத்தின் இடத்தை மாற்றுமாறு கோருவது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தேர்வு மையத்தோட இடத்த மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆணையர், பெருநகர மாநகராட்சி, நகராட்சி நிர்வாக இயக்குனர், பேரூராட்சி இயக்குநர்கள் எல்லாமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவுகள் தான். ஸோ அதை இந்த டேட்டில் நாளைய தினத்திலிருந்து உங்களுக்கு கம்பல்சரி ஹால் டிக்கெட் அப்படின்றது வெளியே வந்துடும். அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. ஸோ அதனால் இந்த தேர்வர்கள் இதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இதை முடிச்சிருங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட முழுமையான எஃபர்ட், அதாவது இந்த 10 நாள் இருக்கக்கூடிய 10 நாட்களுமே உங்களோட ஹெவி எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் இந்த தேர்வில் ஜெயிக்க முடியும். போட்டி அப்படின்றது மிக மிக குறைவாக இருக்குது. கம்பல்சரி இதில் ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு படிக்கிறத கைவிட்டுறாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படிப்பில் மட்டும். இந்த 10 நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் அங்கே கீழே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 700ம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 600ம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் 10 யூனிட்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டில் இது தான் வரும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு 700ம், டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு 600ம் பே பண்ணணும். இந்த நம்பரே தான் ஜிபே நம்பர். இதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அடுத்த நிமிஷத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இருந்து 10 நாளை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.